நேற்று மாலை 4:50 அளவில் அக்குழிகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் உள்ள வாகன திரைப்படத்தில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. காரில் பயணித்த சிலர் T-56 ரக துப்பாக்கி, கைத்துப்பாக்கியினை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த சட்டத்தரணி தொடர்பில் போலீசார் தெரிவிப்பது என்ன? துப்பாக்கி பிரயோகத்தில் சட்டத்தரணி புத்திக்கு மல்லவ ஆராய்ச்சி, அவரின் மனைவி ஆகியோர் கொல்லப்பட்டனர். கரந்தனிய சுத்தா என்ற திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபரினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் வழிநடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர். கொல்லப்பட்ட இந்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்தா எனப்படும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவரின் பல்வேறு வழக்குகளுக்காக நீதிமன்றில் வழக்காடியவர். ஒரு தரப்பினரின் வழக்கின் தரப்புகளை பிரிதொரு தரப்புக்கு பெற்றுக் கொடுத்தமை தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாகவே இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட இந்த சட்டத்தரணி கிளப் வசந்த கொலை வழக்கில் லொக்குப்பேட்டி தரப்பின் சார்பில் ஆஜரானவர் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டினர். பொதுமக்களின் உதவியை கோரும் போலீசார் சந்தேக நபர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை கோருவதாக இன்று மாலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் போலீசார் தெரிவித்தனர். பொது ஆறாவ வீதி, அத்துருகிரிய, கொட்டாவ மற்றும் மாக்கும்பர் ஆகிய பகுதிகளின் ஊடாக பயணித்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் கூறினர். தப்பி செல்லும் போது துப்பாக்கிதாரிகள் விபத்தை சந்தித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு துப்பாக்கிதாரிகள் தப்பி சென்ற வாகனம் இடையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரியவந்தது. சந்தேக நபர்கள் பயணித்த காரின் இலக்கத்தகடு கொட்டாவ பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. EPKI 7738 எனும் இலக்கமுடைய காரை நீங்கள் பார்த்தீர்களா? EPKI 7738 எனும் இலக்கமுடைய காரிலேயே சந்தேக நபர்கள் பயணித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் இடம்பெற்ற நேற்று மாலை வேளையில் குறித்த வீதியில் பயணித்த வாகனங்களின் கேமராக்களில் சந்தேக நபர்கள் பயணித்ததாக கருதப்படும் கார் தொடர்பான தகவல்களை நீங்கள் அறிந்திருந்தால் அவற்றை கையளிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுக்கின்றனர். கார் தொடர்பான தகவல்களை அறிந்தால் 071 859 8008 அல்லது 071 859 2279 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல்களை வழங்க முடியும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இதேபோல நீதவான் விசாரணைகளை தொடர்ந்து சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக சட்ட மருத்துவ மற்றும் நச்சு ஆய்வியல் நிலையத்திற்கு இன்று பகல் அனுப்பப்பட்டுள்ளது.